ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. ஆக்சுவலாக வீடியோ போட முடியாமலாம் இல்லை, நான் கொஞ்சம் சலுப்பாகி போடாமல் விட்டேன். சரி, சரி நம்ம என்ன ஆனோம் அப்படின்னு நினச்சிருவாங்கல்ல, அதனால தான் இன்றைக்கி வீடியோ போடணும்னு நினச்சேன். சரி, இனிமேல் நிறையா மார்க்கெட்டை பற்றி நிறையா வீடியோ போடுறேன். கொஞ்ச நாளாக இந்த மந்த்தே நமக்கு ஒன்றும் அந்தளவுக்கு செட் ஆகலை. நிறையா ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. பட் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் பெரிய மகா ஐசிடி ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம சிம்பிள் பிரேக் அவுட் ட்ரேடர் தான் நம்ம. ஸோ நம்ம எடுத்த ட்ரேட்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சு நம்ம ப்ளே பண்ணுறோம், அவ்வளோதான் விஷயம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு உள்ள ஸ்ட்ராட்டஜியை அப்படியே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு சேஞ்ச் பண்ணி நம்ம ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி சப்போஸ் நமக்கு ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், என்ன லேர்ன் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்காண்டி நம்ம குவிட் பண்ணிட்டு போக முடியாது. நம்ம ஜஸ்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ட்ரை பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம், நம்ம ரிசல்ட்டை பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ குவிட் பண்ணுற அளவுக்கு மோசமான ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் கிடையாது. நம்ம ட்ரை பண்ணி ஃபேஸ் 1 பாஸ் பண்ணியிருக்கோம் மே 1ல். மற்ற எல்லா அக்கௌண்ட்லேயும் ஒரு நல்ல ரிட்டர்ன் வரைக்கும் போயிட்டு நம்ம ரிவர்ஸ் ஆகிருக்கோம். இந்த மந்த் தான் நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸ்டாப் லாஸ் நிறையா ஹிட்டு. நான் எடுக்க வேண்டிய ட்ரேடு ஒரு 2 ட்ரேடு எடுக்கலை. ஸோ 2 ட்ரேடு எடுக்கலைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம 0.5% ரிஸ்க் வைக்கிறோம். அப்போ 2 ட்ரேட்ஸ் எடுக்கலைன்னா நம்ம 2% இழக்கிறோம். ஸோ 2% இழந்தது ஒன்று. நம்ம எடுக்கக்கூடாத ட்ரேடு ஒரு 2 ட்ரேடு இந்த மந்தில் எடுத்திருந்தேன். ஸோ அது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டிய ட்ரேடு, பட் நான் எடுக்க மாட்டேன். ஏஷியன் செக்ஷன்லேயும் எடுக்க மாட்டேன், லேட்டு யூஎஸ் செக்ஷன்லேயும் நான் எடுக்க மாட்டேன். ஸோ அது மாதிரி 2-3 ட்ரேடு ஏஷியன் செக்ஷனில் மார்னிங்கே நம்ம ட்ரேடு பிரேக் அவுட் ட்ரேட் கிடச்சிருச்சு. ஸோ அது நான் எப்போவுமே எடுக்க மாட்டேன், அதனால் நான் இதை எடுக்கலை. அது பார்த்தா டார்கெட் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் யூஎஸ் லேட் செக்ஷன் நைட்டு 9 மணி 10 மணிக்கு நான் எடுக்க மாட்டேன், அது பார்த்தா டார்கெட் ஹிட் ஆகுது. ஸோ இப்போதைக்கு நான் அதை ஆட் பண்ணிக்கலை. பட்டு இவ்வளோ நாள் ஆட் பண்ணாத திடீர்னு நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஏஷியன் செக்ஷனையோ இல்லை யூஎஸ் செக்ஷனையோ நம்ம திடீர்னு ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம ரூல்ஸ் படி ரன் ஆகட்டும். சப்போஸ் ஃப்யூச்சரில் நம்ம அதையே ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம ரிட்டர்ன்ஸுக்கு அப்படின்னா நம்ம அதையே ஆட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம ஒன்றும் ரொம்ப பெரிய ஆளுங்கெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம ஒரு ஸ்டார்டிங் பீரியட்லாம் இருக்கும் ஃபாரெக்ஸில், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான் விஷயம். ஸோ நான் இப்போ கூட ஃப்யூச்சர்ஸில் கூட ஒரு அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன். லூசிட் அப்படின்னு ஒரு ப்ளாட்ஃபார்ம் இருந்துச்சு. சரி ஃப்யூச்சர்ஸும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் அதுவும் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் ஹையர் ரிஸ்க்கு தான். நான் இங்கே போடுற மாதிரி இந்த 0.01 லாட்டுலேருந்து நம்ம போடுவோம் இங்கே. ஆனால் ஃப்யூச்சர்ஸில் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது எல்லாம் நான் லேட்டரான வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது மூலியம் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ நம்ம சிஎஃப்டி ப்ளாட்ஃபார்ம்ஸ் பண்ணுறோம்ல, நம்ம ஃபாரெக்ஸ் ப்ளாட்ஃபார்ம்ஸ் பண்ணுறோம், அதில் லாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் வீடியோ போடுறேன். ஃப்யூச்சர்ஸ் அக்கௌண்ட்லேயும் எப்படி லாட்லாம் போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ பண்ணுறேன். அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் ப்ளாட்ஃபார்ம் சேலஞ்ச் பை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே ஹெல்ப் ஆகும். சரி வாங்க, நம்ம அக்கௌண்ட்டில் என்ன ஆச்சு அப்படிங்கிற உங்கள்ட்ட காட்டுறேன். ஸோ அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்கல்ல, அதுக்காக தான். ஸோ மார்க்கெட்னால் ப்ராஃபிட் லாஸ் இருக்கும். ஸோ நம்ம அக்கௌண்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறங்கிறத பார்ப்போம். என்ன நடந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது நம்ம மேவன் அக்கௌண்ட் இது. ஸோ மேவன் அக்கௌண்ட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீடியோ எடுக்கிறதுனால எப்படி காட்ட போகுதுன்னு தெரில, சாட்டலாம். சரி பரவாயில்ல, நம்ம அக்கௌண்ட்டு எவ்வளோ இருக்குது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ பேலன்ஸ் பார்த்திங்களா, $9,800 இருக்குது. ஸோ $200 லாஸில் இருக்கிறோம். இன்னும் $200 எடுத்தால் தான் நம்மளோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டே வரும். $10,000 அக்கௌண்ட் இல்லை. ஸோ ஃபேஸ் 1 நான் ஈஸியாக கிளியர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபேஸ் 1 நான் காட்டுறேன் பாருங்கள். $800 ஒரு 1% ரிஸ்க் வச்சுருந்தேன் அப்போ ஃபேஸ் 1க்கு. ஸோ அதை ஒரு 15 டேஸ்லேயே கிளியர் பண்ணேன் நான்.
ஸோ செகண்ட் ஃபேஸ் 5% தானே எடுக்கணும், அதுக்கு 0.5% வைப்போம் அப்படின்ட்டு நான் வச்சேன். பட் லைக் உண்மையிலே அது லக்கு, நல்ல ஐடியா. ஏன்னா 0.5% வச்சே நான் பாருங்கள், கிட்டத்தட்ட நான் ஒரு ஃபேஸ் 2லேயுமே $200 ப்ராஃபிட்டை போயிட்டேன். 2%, இன்னொரு 3% தான் எடுக்கணும். சரி, அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் நமக்கு லேர்னிங் பீரியட் மாதிரி கண்டினியூஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட்ஸு, அப்பப்போ ஒரு டார்கெட் ஹிட் ஆகுது, கண்டினியூஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. இதே நான் ஃபேஸ் 1ல் வச்ச மாதிரி 1% வச்சுருந்தா என்னோடய அக்கௌண்ட் காலியாகிருக்கும். ஸோ எல்லாமே கடவுள் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். சரி, நடந்துட்டு போகுது. ஒரு 2% லாஸில் இருக்குது. நம்ம 2% ரெக்கவர் பண்ணி அனதர் ஒரு 5% எடுத்தால் தான் நம்ம ஃபேஸ் 2வே பாஸ் பண்ண முடியும். எனக்கு இந்த அக்கௌண்ட் தான் என்னோடய மெயின் டார்கெட்டே. ஏன்னா ஃபேஸ் 2 வந்தது இந்த அக்கௌண்ட்டு தான். அதனால் இந்த அக்கௌண்ட் எனக்கு ரொம்ப கண்டிப்பாக இதில் ஒரு பே அவுட் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. சரி, இனிமேல் வர ட்ரேட்ஸ் எப்படி இருக்குது, நமக்கு அமையுதுன்னு பார்ப்போம். ஸோ குவாண்டக்கல் அக்கௌண்ட்டே நான் காட்டுறேன். அதுலேயுமே ஒரு 1.5%, 2% வரைக்கும்லாம் ப்ராஃபிட் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போ எல்லாமே அது கண்டினியூஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட்னால கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரி, அதையும் பார்க்கலாம். ஸோ குவாண்டக்கல் அக்கௌண்ட் வந்து ட்ரேட் லாக்கருங்கிற ஆப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் குவாண்டக்கல் நம்ம பண்ணுறோம். சரி, இந்த ஆப்லலாம் எப்படி லாட் போடுறது, எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, டார்கெட் வைக்கிறது எல்லாமே நான் ஒரு வீடியோவை போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அண்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுங்க நான் சொல்கிறேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி, அந்த ஆப்ஸ் இப்போ குவாண்டக்கலை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் லாக்கர் கொடுக்குறாங்க. மேட்ச் ட்ரேடர் வந்து இவங்க மேவன்லாம் வந்து மேட்ச் ட்ரேடர் கொடுக்குறாங்க. ரெண்டுமே ஈஸி தான் லாட்டு போடுறது. பட் பிகினர்ஸுக்கு கொஞ்சம் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ நான் அதுக்கும் வீடியோஸ் போடுறேன். ப்ரோஃபார்ம் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு போடுறேன். ஸோ எல்லாமே பொறுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி லாட் போடுறதுங்கிறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளையும் நம்பி ஒரு 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை பண்ண முடிஞ்சதை பண்ணுவோம். ஸோ இதுதான் குவாண்டக்கல் அக்கௌண்ட்டு. இது யூஎஸ் பேஜில் இருக்குது. ஸோ யூரோ, யூஎஸ்டி, நாஸ்டாக் 2 மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் தான் இங்கே காட்டும் உங்களுக்கு. ஸோ ட்ரேட்ஸில் போய் பார்த்தா அமௌண்ட் எவ்வளோ போகணும், $9,950 இருக்குது. அப்போ ஒரு 1/2% லாஸில் இருக்கிறோம், அவ்வளோதான். ரொம்ப லாஸில் இல்லை, 1/2% லாஸில் இருக்கும். பட் இன்னும் நம்ம ஃபேஸ் 1ல் 6% எடுக்கணும், ஃபேஸ் 2ல் 6% எடுக்கணும். ஸோ இப்போ தான் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது இந்த அக்கௌண்ட்டு. ஸோ இன்னொரு அக்கௌண்ட் வந்து 1:3 வச்சு பண்ணுவேன். அது E8. அது ரொம்ப ட்ராடவுனில் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட $2,000 எடுக்கணும். நான் $1,700 எடுத்திருந்தேன். ஆனால் $300 தான் எடுத்துருக்கணும். ஸோ நான் அதை பாஸ் பண்ண போகிறேன்ட்டு ரொம்ப குஷியாக இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் ரொம்ப ட்ராடவுன்லாம் எடுத்தேன். அது வந்து என்னோடய தப்பு தான். நான் ரூல்ஸை ரொம்பவே பிரேக் பண்ணேன். ஸோ அதனால நடந்தது தான். பட் ஸ்டில் நம்மகிட்ட வந்து கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு $400 தான் இருக்குது. பட் அதை வச்சு நம்ம கிளியர் பண்ணணுங்கிறது தான் என்னோடய ஆசை. சரி, அதையும் போய் பார்ப்போம். நான் அந்த அக்கௌண்ட்டே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட E8 அக்கௌண்ட்டு. இதில் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, மேலே E8 வந்துடுச்சு. இது வந்து 1 ஸ்டெப் அக்கௌண்ட்டு தான். நம்மகிட்ட வந்து $466 தான் இருக்குது. $2,000 எடுக்கணும். நான் $1,700 எடுத்திருந்தேன். ஸோ ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் நம்ம பே அவுட் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே மாறிடுச்சு. அதில் நிறையா அன்வான்ட் ட்ரேட்ஸே எடுத்தேன். அண்ட் ட்ரேட்ஸ் எல்லாமே எப்படின்னா, நான் அன்லிமிட்டடு டார்கெட் வச்சுருந்தேன். எப்படின்னா 1:10, 1:12, 1:8 இப்படி வச்சுருந்தேன். ஸ்டாப் லாஸ் ஹிட்டானா 1% ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், டார்கெட் ஹிட்டானா 8%, 10% அப்படி ஹிட் ஆகும். அந்த மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தேன். அதில் என்ன பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, டார்கெட் எந்த இடம் அன்லிமிட்டடு டார்கெட்டுங்கும் போது நம்ம இப்போ ஒரு நாளைக்கு மார்க்கெட் 5% போகும். நம்ம 8% டார்கெட் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம், 5% வந்துட்டு போவோம். ஒரு நாள் 10% டார்கெட் வச்சுருப்பேன், 4% வந்துட்டு போவோம். ஸோ எதுக்கு 10%, 8%லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1:3 ரிஸ்க் ரிவார்டில் இந்த அக்கௌண்ட்டை நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ அது ரொம்ப லேட்டாக தான் நான் மாற்றிக்கிட்டேன். பட்டு அதுவும் நல்லது தான். 1:3 ஓகே தான். நமக்கு எதுக்கு 1:8, 1:10 அப்படின்னு நான் பின்வாங்கிட்டேன். நிறையா டார்கெட் வந்து போயிட்டு திருப்பி வர்றதுனால, ரிவர்ஸ் ஆகிறதுனால. ஸோ 1:3ங்கிறதே ரொம்ப பெட்டரான ஒரு விஷயந்தான்.
அப்படின்ட்டு நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் ஒரு $450 தான் இருக்குது. நம்ம $50 ரிஸ்க் வச்சு பண்ணுறோம். ஸோ இந்த அக்கௌண்ட்டும் என்ன ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். பட் எல்லாமே நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். ஸோ இதுலேருந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆனால் தான் நம்ம அதுக்கடுத்து ஒரு ரியல் அக்கௌண்ட்டே வாங்கலாம். இல்லை அடுத்து வந்து ஒரு $1,00,000 அக்கௌண்ட் வாங்கலாம் அப்படிலாம் பிளான் இருக்குது. பட் இதையே நம்ம பாஸ் பண்ண முடியலன்னா நம்ம $1,00,000 அக்கௌண்ட் வாங்கி என்ன பண்ணுறது? ஸோ அதனால் உங்கள்கிட்ட நான் அதான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஒரு $5,000 அக்கௌண்ட்டு எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்து $1,00,000 அக்கௌண்ட்டு கூட வாங்குங்க. 2 ஃபேஸ் உள்ள ஒரு அக்கௌண்ட்டு $5,000 அக்கௌண்ட் வாங்கி நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலேயே உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குதுன்னு தான் அர்த்தம். நீங்கள் வந்து டேரெக்டாக அடுத்து $1,00,000 அக்கௌண்ட்டை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு பே அவுட் எடுங்க. அந்த பே அவுட் காசு கூட செலவு பண்ணிடுங்க. அடுத்த பே அவுட் எடுங்க. அந்த பே அவுட்டை வச்சு ஒரு $1,00,000 அக்கௌண்ட்டை வாங்குங்க. அதை பாஸ் பண்ணுங்கள். லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வரும். நிறைய ப்ராப்பரான ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். நம்ம வந்து எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? சம்பாதிக்க தானே. கண்டிப்பாக நம்ம அதை பண்ணுவோம். ஸோ ஆல் த பெஸ்ட். நான் நிறையா வீடியோஸ் அடுத்தடுத்து போட பார்க்குறேன். கொஞ்சம் சலுப்பில் நான் போடவே இல்லை வீடியோ. இங்கிட்ட வேறு ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு ஆகியிருந்தாக்கில் கொஞ்சம் டல் ஆகிட்டேன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சரி, நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.